பாபு ஜெகஜீவன் ராம் அவர் தமிழ்நாட்டு தலைவரா? அவர் காங்கிரஸில் இருந்த ஜனதா கட்சியில் இருந்த ஒரு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த உயர்ந்த தலைவர். அவருக்கு அவருடைய மாநிலத்தில் ஒரு சிலையை திறந்து வச்சாருங்கிறதுக்காக, அது சம்பூர்ணானந்தா சிலையை திறந்து வச்சார். அந்த சம்பூர்ணானந்தா பெரிய உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்தவர். அவர் சிலையை பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் திறந்து வச்சிடலாமான்னு சொல்லி அதன் மேலே கங்கை நீரை கொண்டு வந்து ஊற்றி அதை புனிதப்படுத்திய, அது தீட்டுப்பட்டுடுச்சுன்னு சொல்லி புனிதப்படுத்தியதாக அவர் ஒரு சிலையை திறந்து வச்சதுக்கே அவங்க மாநிலத்தில் அப்படியான ஒரு நிலை இருந்த சூழலில், தமிழ்நாட்டில் எழிலகத்தின் வாசலில், சென்னையில் இருக்கக்கூடிய எழிலக கட்டடத்தின் வாசலில் அந்த ஜெகஜீவன் ராமுக்கு ஒரு சிலையை நிறுவி, முதலமைச்சர் கலைஞர் அதை நிறுவி, அந்த சிலையை திறப்பதற்கு யார் தெரியுமா கூப்பிட்டு வந்தார்? அன்றைக்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன். அங்கே சம்பூர்ணானந்தா சிலையை திறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக ஜெகஜீவன் ராம் இது தீட்டுப்பட்டுடுச்சுன்னாங்க. ஆனால் இங்கே ஜனாதிபதியை கூப்பிட்டு வந்து, ஆர் வெங்கட்ராமனை கூப்பிட்டு வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஜெகஜீவன் ராம் சிலையை, இந்த தலைவருடைய சிலையை திறந்து வச்சு, அந்த பெல்ஸ் ரோடு என்பதற்கு பாபு ஜெகஜீவன் ராம் சாலை என்று பெயர் வைத்தவர் கலைஞர்.